தட்ரா. ஸோ சூப்ஸ் விடாமுயற்சி படம் விடாமுயற்சியோடு எப்படியோ ரிலீஸ் ஆகி இன்றைக்கி தேட்டர்ஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டேய் யாரா நீங்கள்லாம் இப்படி டிக்கெட்டை புக் பண்ணிடுறீங்க? ஆக்சுவலி அஜித் ஃபேன்ஸ் வந்து வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்காங்க போல். நான் இது வரைக்கும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எந்த படத்துக்குமே டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படல. இப்போ தான் விடாமுயற்சிக்கு அந்த கஷ்டம் எனக்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்கெட்லாம் கிடச்சிது. அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. எனிவேஸ் இந்த படம் வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட அடாப்டேஷன் தான் வந்து இந்த விடாமுயற்சி. அந்த கதையை நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மேக்கிங்க ஸ்ட்ராங்கான மேக்கிங். ஆக்சுவலி இந்த படம் ஒரு தமிழ் படம் மாதிரியே ஃபீல் ஆகலை. இந்த படம் ஒரு பக்கா இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு இந்த படத்தில் எஃபர்ட் போட்டு டெக்னிக்கலி இந்த படத்தை ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்காங்க. இந்த படத்தோட விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும். மியூசிக் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு ஒவ்வொரு சீனுமே பார்க்க. அந்தளவுக்கு வந்து அணி போட்டு செதறி வச்சுருக்காரு படத்தில். 3 பாட்டு தான், மற்றபடி எல்லாமே பிஜிஎம்ஸ் தான். படம் வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு படமாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே மூவ் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவான கதை தான். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படமும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த குறையுமே இல்லை. படத்தில் வந்து அஜித்தோட லுக் அண்ட் ஹிஸ் ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அவருக்கு அந்த ரோல் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்தது. த்ரிஷாவுக்கும் அவங்க கொடுத்த ரோல் நல்லா இருந்துச்சு, அர்ஜுனுக்குமே நல்லா இருந்தது. ஸோ நடிச்சிருக்க எல்லாருக்குமே அவங்களோட ரோல்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான கேரக்டராகவே இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த படத்தில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட ஒரு அடாப்டேஷனு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டான படம். இந்த படம் ஜானர் வைஸாகவே அதுதான். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் பார்க்குற மாதிரியான இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் படம் கிடையாது. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரால் அந்த ஜானருக்கு மட்டுமே எடுக்கப்பட்ட படம். ஸோ அதில் வந்து அவங்க கரெக்டாக இருந்திருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமா இருந்தாலுமே எல்லாருக்கும் அது செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகாது. நிறைய பேருக்கு அந்த படத்தில் லேக் தெரியும். இந்த படம் ஏன்டா ஒரு மாதிரி இங்கிலீஷ்காரங்களாகவே இருக்காங்க, இங்கிலீஷ் படம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவில் மாறும். எல்லாராலையும் இந்த படத்தை வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து ஒரு என்ன மைனஸ் பாயிண்ட் சொல்கிறத விட அது நம்மளோட சைக்காலஜின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு நல்ல படம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் அஜித் படமே கிடையாது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இது அஜித் படம் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பர் மகிழ் திருமேனியோட படம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க 100% ஏன் ஃபிலிம் சொல்லிட்டு ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுக்கும்போது சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து யாராலையும் எடுக்க முடியல இது வரைக்கும். பட் ஆனால் வந்து அதை மகிழ் திருமேனி பண்ணிட்டாரு. அதில் வந்து அஜித் சார் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அவருமே அவருக்கு மாஸ் சீன்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மாஸ் சீன் கூட இருக்கா தெரியுமா? ஆனாலும் இந்த படம் கிளாஸாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ். ஸோ வந்து நம்ம அஜித் சார் வந்து அவரோட அவுட் அண்ட் அவுட் அவரோட டெம்ப்ளேட்டை விட்டு நொறுக்கி வெளில வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படிங்கிற போது எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு அஜித் சாரை பார்த்துட்டு அதை வந்து வேறு ஒருத்தவங்களாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது நம்ம சொல்ல முடியாது. அது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு. இப்படி தான் லியோ நடந்தது. லியோ வந்து அதே மாதிரி அவுட் அண்ட் அவுட் வந்து அது கமர்ஷியல் படமாகவே இருந்தாலுமே அவுட் அண்ட் அவுட் அது விஜய் ஸ்டைல்லேருந்து வெளில வந்த ஒரு படம். ஸோ அதை யாரும் ஏற்றுக்கல. ஏன்னா வந்து ஆனால் அது அப்புறம் அதை கொண்டாடினாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் வந்து முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சி பழகிடும். கொஞ்ச நாள் கடைசி இந்த படத்தையே வந்து நீங்கள் எடுத்து கொண்டாடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான படம் தான் இது. திடுப்புன்னு வந்து இறங்கிருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிடுவாங்கப்பா. போ. ஸோ இந்த படம் இப்போ வந்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், அப்புறம் வந்து டெலகிராம் சேனல் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் வந்து போடுறேன் அதோட டீட்டெயில் பற்றி. ஸோ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். உங்களை ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.